ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டினுடைய அந்த நிலைவாசல் படிக்கட்டில் பொட்டு வைப்பவர்களும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி வைப்பவர்களும் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதுமே குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தான் வீட்டை கட்டும்போது தலைவாசலை எப்பொழுதும் ஒரு சிறப்பு பூஜை செய்த பின்னரே மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் நல்ல தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா சில வேலைகளை நம்ம நிலைவாசலில் செய்து கொண்டு வருவோம். அதாவது இந்த மாதிரி பொட்டு வைத்து பூஜை செய்வது, எலுமிச்சம்பழத்தை நம்ம இரண்டாக நறுக்கி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வைப்பது, இப்படி சில பொருட்களை நம்ம வாசலில் கட்டி தொங்க விட நம்ம செய்கிறோம். அதில் எலுமிச்சை பழம் எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம், இந்த நம்ம பொட்டு வைக்கிறதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தலைவாசலில் தொடர்ந்து பூஜைகள் செய்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அந்த அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் என்பது குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தீராத துன்பங்களை கூட தீர்க்க இந்த தலைவாசல் பூஜை என்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடியது. இந்த 2 கிழமைகள்லையுமே பூஜை அறைகளை பூஜிப்பது போல தலைவாசலிலேயுமே 2 விளக்குகளை ஏற்றி வைத்து தூபம் காண்பிக்க வேண்டும். எப்பொழுதுமே வாசல் கதவில் ஏறி நின்று விளையாடுவது அல்லது அதை சத்தம் வருமாறு அப்படியே விட்டு விடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. வாசல் கதவு எப்பொழுதுமே சத்தமில்லாமல் இருக்க வேண்டும். வாசல் கதவு சத்தம் கொடுத்தால் அதை உடனடியாக ஏதோ ஒரு அதில் என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன போடணுமான்னு எண்ணெய் போட்டு அதை சரி செய்து விட வேண்டும். கதவினுடைய அந்த தாழ்பாலையும் தேவையில்லாமல் ஆட்டுவது போன்ற தரித்திரம் பிடிக்கக்கூடிய செயல்களையும் நம்ம எப்பொழுதும் செய்யக்கூடாது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அறியாமல் செய்வாங்க. அவர்களிடம் நம்ம கண்டிப்போடு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சில பேர் பார்த்திங்கன்னா காரணங்கள் கேட்பாங்க. அந்த இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அதாவது இந்த மாதிரி கதவை போட்டு ஆட்டுவது, கதவை சப்புன்னு அடைப்பது, இவ்வாறான செயல்கள்லாம் அந்த தெய்வங்களை நம்ம தொந்தரவு செய்வதாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்மளை யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா நமக்கு எது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால் அந்த இடத்துல தெய்வங்கள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் நிலைவாசலில் எந்த விதத்துலேயுமே தேவையில்லாத விஷயங்களில், தவறான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. எல்லோருடைய வீட்டு வாசப்பல்லையுமே எலுமிச்சப்பழத்தை 2ஆக சம அளவில் வெட்டி குங்குமம் தடவி வைப்பார்கள். இதனால் கெட்ட சக்திகள் எதுவுமே நம் வீட்டிற்குள் நுழையாது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்தி இரண்டுமே கலந்து தான் இருக்கின்றது. நமக்கு நல்லது நடக்கும் பொழுது அது நல்ல சக்தியாகவும், கெட்டது நடக்கும் பொழுது அதை எதிர்மறை ஆற்றலாகவும் நம்ம உணர்கின்றோம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சப்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சப்பழத்தை அதனால தான் தேவகனி என்றும் வர்ணிக்கின்றனர். இந்த தேவகனியை நம்ம வாசலுடைய இருபுறத்துலையும் வைப்பதனால நம்ம வாசலில் தலைவாசல் வழியாக தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்ம உள்ளே திரும்ப வீட்டிற்குள்ளே வரும் பொழுது காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வீட்டிற்குள்ளே போகும் பொழுது நம்ம உடம்பில் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே, அதை நம்ம சுற்றி இருந்தாலுமே, அந்த எலுமிச்சப்பழம் அதை ஈர்த்து கொண்டு நமக்கான நல்ல வைப்ரேஷனை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து சேருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வெட்டி வைக்கிறீங்கன்னா புள்ளிகள் இல்லாத எலுமிச்சப்பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்கவும் இதுபோல் வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். 2 புறங்களிலேயுமே வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சம்பழத்தை இதே போல் செய்து வைக்க ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப சண்டை, பணப்பிரச்சனைகள், இப்படி எல்லாவற்றையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இந்த எலுமிச்சை பழக்கனியை தலைவாசலில் வெட்டி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பானது. மேலும் நிலைவாசலில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் 11, 21, 51, 101 என்கிற இந்த எண்ணிக்கையிலையும், ஒற்றைப்படை எண்ணிக்கையிலையும் எலுமிச்சை பழங்களை வரிசையாக மாலை போல் கோர்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தலைவாசல் மேலே 2 பக்கங்களும் அந்த முனைகளில் பார்த்திங்கன்னா கட்டி தொங்க விடுவதும், இதுபோல் செய்தாலும் தடையில்லாத வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதுமனை புகுவிழா மற்றும் புதியதாக வீட்டிற்கு குடியேறுபவர்கள் அல்லது கடை தொழில் என்று துவங்குபவர்கள்
இதுபோல் வார வாரம் செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருஷ்டிகள் நீங்க மற்றவர்களுடைய பொறாமை பார்வையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பொறாமை தீயிலிருந்து எழக்கூடிய அந்த எதிர்வினை ஆற்றல்கள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்துடன் ஒரு துண்டு இரும்பு கம்பி, பச்சை மிளகாய் மற்றும் கறித்துண்டு ஆகியவற்றையும் சேர்த்து கோர்த்து வாசலுக்கு நடுவே கட்டி தொங்க விடுவார்கள். இது மற்றவர்களுடைய தலையில் படாதபடி இருக்க வேண்டும். நம்ம இன்னொரு பதிவில் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழையை, அந்த கற்றாழையை நம்ம இந்த மாதிரி வேறு மேல் பகுதியாகவும் அந்த முட்கள் நிறைந்த அந்த பகுதி கீழே நிற்கிற மாதிரியும் நம்ம தொங்க விட சொல்லியிருப்போம். இது பார்த்திங்கன்னா தலையில் படலாம். ஆனால் இப்படி திருஷ்டி கழிப்பதற்கு நம்ம கட்டி மேலே தொங்க விட்டுருப்பது பார்த்திங்கன்னா யார் மேலேயும் படாதவாறு தான் இருக்க வேண்டும். இதுபோல் வாரம் ஒரு முறை மாற்றி வர திருஷ்டிகள் தோஷம் அப்படிங்கிறது நமக்கு அண்டாது. இப்படி தலைவாசலுக்கும் எலுமிச்சை பழத்திற்கும் நிறையவே தொடர்புகள் உண்டு. எலுமிச்சை பழத்தை இனியும் சமையலுக்கு மட்டுமல்லாமல் தலைவாசலுக்கும் இவ்வாறான நன்மைகள் நடைபெறும், நமக்கான எதிர்வினைகள் எல்லாத்தையுமே இது நீக்க வல்லது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த தேவகனிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதே போல் இப்போ நிலைவாசலில் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இல்லைனாலும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசலில் இருபுறங்கள்லேயுமே மஞ்சள் பூசி அதற்கு குங்குமம் போட்டு வைக்கின்ற பழக்கத்தை நம்ம வைத்திருப்போம். நிலைவாசலில் தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. குறிப்பாக குலதெய்வம் ஒருவருடைய வீட்டின் நிலைவாசலில் தான் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. தலைவாசல் பல்வேறு சமயங்களில் நமக்கு பல்வேறு அறிகுறிகள் மூலம் நல்லவற்றை செய்திருக்கலாம். பல வருடங்களாக புழங்கிய அந்த வீட்டில் திடீரென நிலைவாசலிருந்து செல்லும்போது திடீர்னு கால் தடுக்கிறது என்றால் உடனே அந்த வீட்டு பெரியவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து தண்ணீர் அருந்து விட்டு செல்லுமாறு கூறுவார்கள். இது நமக்கு எதற்காகன்னு எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு எதிர்வினையோ ஏதோ ஒரு அறிகுறி மாதிரி நமக்கு உணர்த்துவது. சில நேரம் இது கவனக்குறைவு, இதில் என்ன இருக்க போகுது, இதற்கெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதற்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும். நிலைவாசலில் அந்த வாசம் செய்யும் தெய்வங்கள் நம்மளை ஒருவித அந்த ஆபத்தில் இருந்து நமக்கு வரவிருக்கும் அந்த ஆபத்துகள் முன்கூட்டியே உணர்த்தப்படுவதாக இந்த சகன சாஸ்திரங்கள் கூறுகிறது. நாம் வெளியே செல்லும் நேரம் சற்று தாமதமானால் நமக்கு வர இருக்கும் ஆபத்தை அங்கிருந்து நீங்கிவிடும். அதற்கான அர்த்தம்தான் இது. அதற்காகவே இவ்வாறு நிகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அவசரமாக நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு நேரம் சரியில்லை என்றால் விபத்து கூட நேரலாம். யாருக்கு எப்போது என்ன நிகழும் என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரிவது கிடையாது. இது போன்ற இந்த செயல்கள், இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அது ஒரு எச்சரிக்கையாக உணர்த்தும். நம்ம அந்த அளவுக்கு பயபக்தியோடு இருக்கும் பொழுது இறைவன் பல வழிகளில் நமக்கு வருகின்ற அந்த ஆபத்தை தடுத்து நிற்கத்தான் செய்வார். அதை உணர்ந்து கொண்டு நம்ம பொறுமையாக செயல்படணும். அப்போ இது போன்று நிலைவாசலில் கால் தடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு அபசகுணமான ஒரு நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே எச்சரிப்பதாக தான் ஐதீகம் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக நம்ம இருந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து காப்பதற்காக வீட்டில் உள்ள தெய்வங்கள் நமக்கு இதை ஒரு அறிகுறியாக உணர்த்துவது தான் தலைவாசல். அத்தகைய பெருமை மிகுந்த இந்த தலைவாசலுக்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக தான் அதற்கு மஞ்சள் குங்குமம் இடுவது, விளக்கேற்றுவது போன்றவற்றை நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அதே போல் எப்பொழுதுமே நம்மளுடைய நிலைவாசல் படியும் சரி, எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கும் நம்ம நுழையும் பொழுது அதன் வாசப்படியை ஒருபொழுதும் நம்ம மிதிப்பதில்லை. வாசப்படியை தாண்டி தான் உள்ளே செல்வோம். அதேபோல் வீட்டிலும் வாசப்படியை மிதிக்கக்கூடாது, தாண்டி தான் பார்த்திங்கன்னா செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது கட்டாயம் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். மஞ்சள் குங்குமம் இடாமல் விளக்கேற்றுவது நமக்கு ஒரு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு நிலைவாசலில் நம்மளுடைய அந்த இறையாம்சத்தை பெருக்கி வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரவிருக்கின்ற ஆபத்துக்கள் வீட்டிற்குள்ளேயும் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வராமல் நிலைவாசல் நமக்கு தடுத்து நிறுத்தும். ஏன்னா வீட்டினுடைய பாதுகாப்பே அந்த நிலைவாசல் தான். அங்கேருந்து தான் யாராக இருந்தாலும் வருவாங்க, நாமளும் போகிறது எதுவாக இருந்தாலும் அந்த நிலைவாசல் படி வழியாகத்தான் வரவிருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்து அதை பத்திரமாக நம்ம எந்த அளவுக்கு பராமரித்து வருகிறோமோ அந்த அளவுக்கு நாமளும் எப்பொழுதும் நலமோடு இருப்போம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மஞ்சள் குங்குமம் இடும் பொழுது ஒற்றைப்படையில் பொட்டுகள் வைக்க வேண்டும். 3 அல்லது 5 என்ற எண்ணிக்கையில் தான் நிலைவாசலில் அலங்கரிக்க வேண்டும்.
சில வைணவர்கள் நாமம் எல்லாம் போட்டு வைப்பார்கள். அது அவரவரின் குல வழக்கப்படி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதுபோல் வாசலில் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைக்க மகாலட்சுமி விரும்பி வீட்டிற்குள் வருவார்கள் அப்படிங்கிறது. நிரந்தரமாக லட்சுமி கடாசம், குலதெய்வத்துடைய அருள், நல்ல தேவதைகள் எல்லாமே நிலைவாசற்படியில் வாசம் செய்யணும்னா இந்த மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த இடத்திற்கென்று ஒரு மதிப்பு கொடுத்து பூஜை செய்யும் பொழுது தான் அது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் மேற்கூறிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்து வாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு வித அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா எலுமிச்சம்பழத்தை வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் வைக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது எதிர்வினைகள் தான் சில நேரங்களில் மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கும். அந்த பொறாமை பார்வைகள், கண் திருஷ்டி இதெல்லாமே சேர்ந்து. அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழம் இவ்வாறு எல்லாத்தையுமே தலைவாசலில் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் வீட்டில் நடக்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நினைத்து கொண்டு இதை ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடித்து கொண்டு வாரீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான பதிலையும் உங்களுக்கு பதிவிடுகிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.